தற்போது கிடைத்த அண்மை செய்தி. சாவர்கர் குறித்து விமர்சனம். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்திக்கு புனே நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. சாவர்கர் குறித்து விமர்சனம் செய்த ராகுல் காந்திக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாவர்கர் குறித்து விமர்சனம் செய்த ராகுல் காந்திக்கு புனே நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. அக்டோபர் 23ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு ராகுல் காந்திக்கு சம்மன் அனுப்பியது புனே நீதிமன்றம். சாவர்கர் குறித்து விமர்சனம் செய்த காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்திக்கு புனே சிறப்பு நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. அக்டோபர் 23ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு ராகுல் காந்திக்கு சம்மன் அனுப்பியது புனே நீதிமன்றம். இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாவர்கர் குறித்து விமர்சனம் செய்த காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்திக்கு புனே சிறப்பு நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. அக்டோபர் 23ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு ராகுல் காந்திக்கு சம்மன் அனுப்பியது புனே நீதிமன்றம். தற்போதைய அண்மை செய்தியாக சாவர்கர் குறித்து விமர்சனம் செய்த காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்திக்கு புனே சிறப்பு நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. அக்டோபர் 23ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு புனே நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் காவ்யா. வணக்கம் காவ்யா, கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. சாவர்கர் தொடர்பாக கருத்து தெரிவித்து விமர்சித்ததாக கூறி தொடரப்பட்ட அவரது பேரன் தொடர்ந்த வழக்கில் தொடர்ந்து ராகுல் காந்தி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு புனே சிறப்பு நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. முன்னதாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒற்றுமை நடைப்பயணத்தை மேற்கொண்டிருந்த ராகுல் காந்தி மும்பையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மகாராஷ்டிராவை சேர்ந்தவரான சாவர்கரை கடுமையாக சாடிய ராகுல் காந்தி தன்னை பற்றி வேறொருவர் பெயரில் புத்தகம் எழுதி அதில் தன்னையே வீரர் என்று குறிப்பிட்டுக் கொண்டவர்தான் சாவர்கர் என்று தெரிவித்திருந்தார். அந்தமானில் இருந்த போது சாவர்கர் எழுதிய மன்னிப்பு கடிதங்களை காட்டிய ராகுல் காந்தி ஆங்கிலேயர்களிடம் இருந்து ஓய்வூதியம் பெற்றவர் சாவர்கர் என குற்றம் சாட்டினார். ஆங்கிலேய ஆட்சியாளர்களுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதியதாகவும் காந்தி, நேரு, பட்டேல் உள்ளிட்டோர் சிறையில் வாடியிருந்ததாகவும் ஆனால் அவர்கள் யாரும் இது போன்ற மன்னிப்பு கடிதம் எழுதியதில்லை எனவும் தொடர்ந்து ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்திருந்தார். இந்து மகா சபையின் தலைவரான சாவர்கர் அந்தமான் சிறையில் இருந்தபோது ஆங்கிலேயர்களுக்கு எழுதிய மன்னிப்பு கடிதத்தை சுட்டிக்காட்டி தொடர்ந்து ராகுல் காந்தி விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். இதையடுத்து சாவர்கர் குறித்து பேசிய ராகுல் காந்தி மீது சாவர்கரின் பேரன் ரஞ்சித் சாவர்கர் சிவாஜி பார்க் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அதில் தனது தாத்தாவான சாவர்கரை ராகுல் காந்தி அவமதித்து விட்டதாக அவர் குற்றம் சாட்டியிருந்தார். தொடர்ந்து ராகுல் காந்தி மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கு தொடர்ந்து புனே சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. தொடர்ந்து இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்திக்கு புனே சிறப்பு நீதிமன்றம் சம்மன் அனுப்பியிருக்கிறது. தொடர்ந்து அக்டோபர் 23ஆம் தேதி அவர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கவும் தற்போது புனே சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி காவ்யா.